மதுரை மத்திய தொகுதியை சுற்றியுள்ள அரசியல் சூழ்நிலை தற்பொழுது மிகுந்த பரபரப்பாக உள்ளது. அதிமுக நேரடியாக இத்தொகுதியில் போட்டியிடுமா? அப்படி போட்டியிட்டால் யார் வேட்பாளர் என்ற எதிர்பார்ப்பு அக்கட்சியினரை தாண்டி திமுகவினரிடையே எழுந்துள்ளது. இந்த தொகுதியில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொடர்ந்து 2 முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ளார். 3வது முறையாகவும் போட்டியிட தயாராக உள்ள அவர் வாரந்தோறும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் சென்று மக்களின் குறைகளை கேட்டு தீர்வு காணும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார். அமைச்சராக பொறுப்பேற்ற போது மத்திய தொகுதி மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. குடிநீர், சுகாதாரம், சாலை போன்ற அடிப்படை வசதிகளை ஓரளவு நிறைவேற்றி இருந்தாலும் வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறைவாக உள்ளன என்ற கூரை மக்களிடையே நிலவுகின்றது. பழனிவேல் தியாகராஜன் தேர்தல் செலவுக்காக நிதி வசூலிக்க செய்வதில்லை என்ற நல்ல பெயர் பெற்று இருந்தாலும் அவரின் ஆதரவு வட்டாரத்தில் இருந்த சிலர் சொத்து வரி முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகளில் சிக்கி கைது செய்யப்பட்ட பதவி பறிப்பு நடவடிக்கைகளுக்கு ஆளாகினர். மேலும் தொகுதிக்குட்பட்ட திமுக அமைச்சர்களை அவர் மதிக்கவில்லை என்ற மனக்குறை கட்சியினரிடையே உள்ளது. இதனால் தேர்தலில் கவுன்சிலர்கள் முழுமையான ஒத்துழைப்பு தருவார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்நிலையில் மதுரை வந்த முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் மத்திய தொகுதிக்குட்பட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர் கோ தளபதி ஆகியோரை அழைத்து பழனிவேல் தியாகராஜனை மீண்டும் வெற்றி பெற செய்வதற்கான ஆலோசனைகளை வழங்கியதாக கூறப்படுகின்றது. 3வது முறையாக போட்டியிடுவது உறுதியான நிலையில் அவர் உற்சாகமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார். அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. சமீபத்தில் அதிமுகவில் இணைந்த முன்னாள் துணை மேயர் மன்னன் மதுரை மத்திய தொகுதி சீட் தர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அக்கட்சியில் சேர்ந்ததாகவும் அவர் அங்கு போட்டியிட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அவர் போட்டியிட்டால் திமுகவினரே மறைமுகமாக உதவுவார்கள் என்றும் மன்னனின் தேர்தல் பணி திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் மன்னனுக்கு சீட் வழங்க மாநகர அதிமுக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜுவின் ஆதரவு கிடைக்குமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. பிரச்சனையை தவிர்க்க இத்தொகுதியை வழக்கம் போல் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிவிட அதிமுக தலைமை முடிவு செய்ததால் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்று கூறப்படுகின்றது. இதற்கிடையில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை பழனிவேல் தியாகராஜன் நேற்று அளித்துள்ளார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் உருக்கமான பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் 30 ஆண்டுகளாக வெளிநாடுகளில் கல்வி நிறுவனங்களில் பயின்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் உயர் பொறுப்புகளை வகித்து வந்த பின்பும் எனது முன்னோர்கள் காட்டிய வழியில் பொது வாழ்வில் நுழைந்தேன். 10 ஆண்டுகள் மக்கள் பணியில் ஈடுபட்டு பின்னர் மீண்டும் சொந்த தொழில் துறைக்கு திரும்புவேன் என்று நினைத்தேன். ஆனால் என் தொகுதி வாக்காளர்கள் முதல் தேர்தலில் அளித்த ஆதரவை விட அதிகமான வாக்குகளால் 2ஆம் முறை வெற்றி பெற செய்தனர். அமைச்சரவையில் பணியாற்றும் அரிய வாய்ப்பை வழங்கினார்கள். அதன் மூலம் மக்கள் நல பணிகளை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைத்தது. எனது முன்னோர்கள் தங்களின் வாழ்நாள் முழுவதும் மக்கள் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதை நினைவில் கொண்டு அவர்கள் பாதையில் பின்தொடர முடிவு செய்து உள்ளேன் என்று பதிவிட்டுள்ளார். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.